Colgate, Forgans, க்ளோஸ் அப். எப்படி நம்ம ஐடியா? இதுக்கு பேர் தான் தண்ணீரை வித்துட்டேன்னு நினைக்கிறேன். டேய் நீங்களும் உங்க திட்டமும் சீக்கிரம் வளர்க்குங்கடா, பட்டணக்காரன் வந்துட போறான். என்னைக்குடா ஒரிஜினல் கோல்கேட்ல பல் வளர்க்க போறோம்? சாமியே சைக்கிள்ல போறாரா, பூசாரி புல்லட் கேட்டாரா, விளக்குடா. ஏங்க புதுசா குடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இதெல்லாம் உள்ள கொண்டு வைக்கணுமா? ஆமா தம்பி. ஏண்டா பாட்டி கப்பு நம்பிக்கிடுவோம். 20 மணிக்குமா? அதுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். டேய் அதிகமா கேட்காத, அதுவும் கிடைக்காது. கிடைச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா 20 ரூபா குடுப்பீங்களா? விளையாட்டியா? ஜாஸ்தியா? 10 ரூபா குடுப்பீங்களா? 10 ஜாஸ்தியா? 5 ரூபா? 5 ஒண்டி கொடுத்தனா முதல் வேணாமா? 5 காசு கூட வாங்க கூடாது, ஃப்ரீயா தூங்குடா. ரொம்ப நன்றி தம்பி. இவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியல. 2 வேளை நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா ஒத்தாசை பண்ண மாட்டேன்றானே. இவன் தானும் படுக்க மாட்டான், தள்ளி படுக்க மாட்டான். வக்கிய படுப்புல நாய் படுத்த மாதிரிதான். எந்த 3 பேருக்காக சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சோமோ அந்த 3 பேரும் வந்துட்டானுங்கடா. ஏண்டா என் வீட்டை உங்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு நான் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு நீங்களா வந்து வாடகை கொடுக்கணும், இல்ல நான் வந்து கேக்குறேன் அப்பவாது கொடுக்கணும். எப்படியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. பொறுமையா இருங்க, தந்துருவோம். ஏன்பா இந்த சலூன் கடை சண்முகத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா பாக்கி வைக்க போறீங்க? இந்தியாவிலேயே சலூன் கடைக்கு பாக்கி வச்ச மொதல் ஆளு நீங்க தான்ப்பா. சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறேங்க. சேவிங்கா? சேமிச்சு கொடுத்துறேங்க. அடே நம்ம கடனே நிம்பல் கொடுக்கறான் இல்ல, லுங்கி பனியன் அவுக்குறான். சேட்ஜி ஜெட்டியோட ரோட்டு மேல நிக்க வைக்கிறான். ஏண்டா அசிங்கமா இருக்குமே? அது அவனுக்கே தெரியுமே. கூடி சீக்கிரம் கொடுத்துறேங்க. கொடுத்துருவீங்க. அட பாவிகளா, வாடகை கேட்டு அலைஞ்சே நான் கருத்து போயிட்டேன்டா. பெரிய மல்கோவா மாம்பழம் கலரு நெய்வேலியில வெட்டி எடுத்த மாதிரி இருந்துகிட்டு. ஏய், வெள்ளிக்கிழமைக்குள்ள வாடகை கொடுக்கலைன்னா மறுநாள் என்ன வரும் தெரியுமா? சனிக்கிழமை வரும். மரியாதையா வாடகை கொடுத்துருங்க, இல்லைன்னா சாமான் சட்டவந்திக்கு வெளியே எறிஞ்சிருவேன். சாமான் செட்டா? ஆமா, இருந்தா தானே தூக்கி போடுறதுக்கு. வாங்கடா. எதுக்குடா குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கால நெடுக்கால நடந்துட்டு இருக்கீங்க? பசிக்குதுடா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல, வேலைக்கு பசி மட்டும் வந்துருது. காக்கா கத்துது. ரொம்ப புதுசுடா. காக்கா கத்துனா என்ன? பொறுத்து இருந்து பார். கா கா. எங்கடா போறா? என்னடா அது? சீக்கிரம் தட்டை எடுக்கல. இன்னைக்கு ப்ராப்ளம் ஓவர். அப்பாடா, இப்பதானே சாப்பிட்ட திருப்தி இருக்கு. எல்லா காக்காய்க்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஷாபாஷ். வியாபாரி என்னென்ன சாமான்கள் கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, பெரிய வியாபாரிங்க, பெரிய சரக்கு. தெரு தெருவா சுத்தி ஓட்ட ஓடத்துல பொறுக்கிட்டு வரானுங்க. அத ஏலக்கடைங்கிற பேர்ல ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்க. நீயே நம்ம வியாபாரத்தை காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அரிக்கன் விளக்கு, இது என்ன சொல்லி விக்க போறீங்க? ஹரிச்சந்திர மயான கண்டத்துல உபயோகப்படுத்தின சொல்லி வித்துருவேன். ஒரு ஜோடி பழைய செருப்பு, இத என்ன சொல்லி விக்க போறீங்க? தப்பம்மம் போட்டிருந்த செருப்புன்னு சொல்லி வித்துருவேண்டி. என்னங்க இது? குழந்தை பால் குடிக்கிற கிண்டி மாதிரி இருக்கு. இந்த கிண்டியில குழந்தை பால் குடிச்சிச்சு வயிறு வெடிச்சு செத்து போயிரும். அநேகமா உசிலமணி உபயோகப்படுத்தின கிண்டின்னு நினைக்கிறேன். இதை எப்படி விக்க போறீங்க? அகஸ்திய முனிவர் காவேரி தண்ணி அடக்கி வச்சிருந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். அப்படி சொன்ன ஜனங்க நம்புவாங்களா? சில இளிச்சுவா ஜனங்க எதை சொன்னாலும் நம்புவானுங்க. அம்மா, எத்தனை தடவை கேக்குறது? வாங்கி தர முடியுமா முடியாதா? என்னடி கேக்குது? போன மாசம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் பழசா போச்சா. இப்ப புது ட்ரெஸ் வேணும்னு கேக்குறா. தான பிரச்சனை. அம்மா, நான் பணம் தர்றேன், உன் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அகஸ்தியர் எங்க? கீழே. அடிப்படி. ஏப்பா, என் பழைய துணியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எதுக்கா? ஸ்ரீதேவி போட்டிருந்த ட்ரெஸ்னு சொல்லி வித்துற மாட்டேன். சரியான அப்பா. இது என்னது? வயலின். இது என்ன சொல்லி விக்க போறீங்க? வயலின் சொல்லித்தான் விக்கணும். அது எங்களுக்கு தெரியாதாக்கும். யார் உபயோகப்படுத்துறன்னு சொல்லி விக்க போறீங்க? பிரபல மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமமூர்த்தி உபயோகப்படுத்துற வயலின் அப்படின்னு சொல்லி வித்துற மாட்டேன். ஏன்பா,
ஒவ்வொரு பழைய சாமானுக்கும் ஏதோ ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? நானா ஏமாத்துறேன், வர்றவங்க ஏமாறுறாங்கம்மா. அது சரி, இதெல்லாம் ஆளை வச்சு ஏழை கடையில கொண்டு போய் வைங்க, நாளைக்கு வித்துடலாம். வாங்க. மறுபடியும் கொரட்ட சத்தம். உன் தம்பி வந்து வர்றானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. பின்ன எங்க இருந்து கொரட்ட சத்தம் வருது? ஏங்க மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள இருந்தா வருது. சரி வா பாக்கலாம். வா வாங்க. என்னங்க இங்க இருந்த வயலின காணோம்? காணோமா? எங்க போச்சு? போயிருக்கோம். இதுல இருந்துதான் கொரட்ட சத்தம் வருது. இப்ப என்னங்க பண்றது? பேய் பிடிச்ச வயலின் போல இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, யார் தலையிலாவது கட்டிடுவோம். வீட்டுல திருநு இருக்க. எதுக்கு? பூசுறதுக்கு. வயலினுக்கா? நமக்கு பூசி படுத்துக்குவோம். வந்துரு. ஓடிவாங்க. காலியா இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், அதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா. சார் நான் கூட ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சார். சார் இதோ சார். வாலிபால்ல சாம்பியன், ஃபுட்பால்ல சாம்பியன், கிரிக்கெட்ல சாம்பியன் சார். காலேஜ்ல நான் எல்லா கேம்ஸ்லயும் சாம்பியன் சார். அப்படிங்கிறீங்க? தேங்க்யூ மிஸ் சித்ரா. நான் மறுபடியும் முயற்சி பண்றேன். That is the spirit. இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கலங்கிற ஏக்கம் வருமா? What a beautiful figure. மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டான். எந்திரியா பார்த்து சொல்றேன்னு போடா வெளியன்னா வந்துட்டேன். இப்படி பதில் சொன்னா உனக்கு எவன்டா வேலை கொடுப்பா? டேய் ஓ இன்டர்வியூ என்னடாச்சு? என்னடா கேள்வி கேக்குறானுங்க இந்த இன்டர்வியூல? ஆர்டினரி மேனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டினரி மேன் ஜட்டியை போட்டுக்கிட்டு மேல பேண்ட் போடுவான், சூப்பர் மேன் பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேல ஜட்டியை போடுவான்னு. எந்திரிச்சு போடான்னா வந்துட்டேன். டேய் உன் வேலையை விடுறா, எனக்கு சாப்பிடுறது என்ன வாங்கிட்டு வந்த? விட்டுருவன ரஸ்தாளி பழம் இரு, பதறாத உரிக்கிறேன். சாப்பிட போதும் போதும், தோலை சாப்பிடாத. டேய் எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன்டா. அறிவு இருக்காடா? சாரி, வாழைப்பழத்தோட எங்க உரிச்சு போட்டிருக்க? வேற எவனாச்சும் நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க. மேல எல்லாம் புகை படிஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது. எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது? மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது. சரி சரி சத்தம் போடாதீங்க, வாங்க சாப்பிட போலாம். அம்மாக்கார பாபுனாரா? டேய் சாம்பார்லாம் கீழே கூடாதாடா, தரெல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடுறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஓவரா போறீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நடிக்க சொன்ன, அதுக்காக ஓவர் ஆக்டிங்கா பண்ண சொன்னேன். சரிடா, ஏதாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். ஏமா முருகா சாம்பாரா அசத்துறீங்களே? சார் நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். என் சத்திரத்தை சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். அட நீங்க ஒண்ணு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேங்க. கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க சார். சாம்பார் டேய் சாம்பார் ஊத்தாது அப்படி போ. ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. எதுக்குங்க? நீங்க 3 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேள்விங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா நம்ம விசிட்டிங் கார்டு? கொண்டு வரல. பரவாயில்ல, வாய்நாள் சொல்லுங்க, நான் நம்புறேன். நாங்களா? சத்திரத்தோட சொந்தக்காரங்களே நாங்கதான். ஏய் இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்களா? இருக்கட்டுமே, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். சத்ரா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். ஃபீல் பண்ணாதீங்க சார், வாங்க சேர் போட்டு உட்காருங்க. இலை போடுறதுக்கு முன்னால அந்த கதவை இழுத்து சாத்து. ஏங்க கதவை சாத்த சொல்றீங்க? உங்களை உதைக்கும் போது நீங்க ஓடிட கூடாது பாருங்க, அதுக்கு தான். உதையா? கெட்டிமலம் கெட்டிமலம். எதுக்குங்க கெட்டி மேளம்? நம்மள அடிக்கும் போது பின்னாடி ரீமிக் அடிக்க இருக்கும்னு நினைக்கிறேன். யோ வாங்கியா. அம்மா ஏண்டா பொய்ய சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லக்கூடாதா? டேய், சத்திரத்து ஓனரே அவன் பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணுவான்னு யாருக்கு என்னடா தெரியும்?
பெண்ட நிமித்திட்டானுங்க. போடாதே, நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம். இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டானுங்க. இப்ப என்னடா பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். ஆமா, கிழிச்ச. டேய், நான் எங்கடா கிழிச்சேன்? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? ஐயோ என்னால முடியலையா? முடியல குடியா ரூபா குடியா குடியா இன்னும் அதெல்லாம் இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த அரை கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய், ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா, 400 ரூபாய், 400 ரூபாய். யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? ஏய், இவ்வளவு மிளகாயமா வயிறு என்னத்துக்காரது? உடனே பைத்தியம் பிடிச்சிட்டு வாடா. டேய், நீ நகரா. டேய், நகரா. சொன்ன கேடா. டேய் டேய் கோபி, ஏய் வேணடா, சொன்ன கேடா. சொன்ன கேடா, வேணடா கோபி, ப்ளீஸ் வேணடா. ஐயோ, இந்த தீனி திங்கிறானே இவன் மனுஷனா? சாப்பிடு சாப்பிடு, 400 ரூபாய் ஆச்சே, சாப்பிடு. ஓ, பணத்தை குடியா. அவ்வளவுதானே? இப்ப வைக்கிறோம் பார். கா 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 கா. எங்கப்பா இவ்வளவு ஐட்டமா? டேய், வாங்கடா வாங்க. இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா, கல்யாணம் விட்டு சோறா? டேய், அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய், திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன், நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. டேய், இங்க பாரு, எதா இருந்தாலும் 3 பேர் ஒண்ணா சாப்பிடுவோம். வாங்க. குர்ரா. வாங்க. ஆமா, நீ என்ன பண்ண போற? மச்சி, அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. டேய், என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு தான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் வாடகைக்கு, 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய், எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கையை காலை முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? டேய், என்னடா என்னாச்சு? டேய், என்னடாச்சு? எவ்வளோ ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி விட்டா. அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவ மட்டி என் கையில கிடைச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான். இவனா? டேய், மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கையை காலை உடைச்சுக்குவானுங்களோ? டேய், இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். ஏடா, வலிக்குதா? இல்லடா. சரி வா, தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் ஆவடா. ஐயோ, இவனா பையில பணத்தை பார்த்து விட மாட்டானே. அன்னைக்கே சொன்னானே. என்னடா, வாடகை பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியா? குடுத்துட்டேனே. வாங்கிட்டவர் என்னடா சொன்னாரு? அவன் சரியான லூசுடா. போங்க, 150 ரூபாய் பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு அடிச்சிட்டு ஃபேன் படுத்துறேன்டா. அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொன்னானே, அது இந்த ஓரத்துல போடுறேன்டா. கூலரை பத்தி? அது இந்த பக்கம் வைக்கிறேன்டா. தம்பி,
எல்லாத்தையும் நீயே அவர்கிட்ட சொல்லிடுற. ஏண்டா நான் என்ன லூசா? ஃபேனு, ஏசி, கூலர் நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? இல்ல சும்மா தமாஸ் பண்ணேன். ஏய், தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? வாடகை பணம் எங்கடா? வாடகை பணம் எங்க? வாடகை பணம் எங்க? வயலின் வாங்கிட்டேன். வயலினா? டேய், நீ வயலின் வாங்குவியோ வாக்கியால வாங்குவியோ, வாடகை பணம் சாயந்தரத்துக்குள்ள வரல வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன்.